அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சனி மற்றும் ராகுவின் அமைப்பு எப்படி இருக்கிறது, குறிப்பாக நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது, நிழல் கிரகமான ராகு கேது திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் வாக்கியத்தின்படி பார்த்தாலும் 9ஆம் இடத்தில் ராகுவும் வெற்றிக்கு உரித்தான 3இல் கேதுவும் பலம் வருகின்றன. நிழல் கிரகமான ராகு கேது அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்க கூடிய அற்புதமான அமைப்பில் வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் என அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சனியின் நிலையை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10இல் வலுவாக நுழைந்து விட்டார். வாக்கியத்தின்படி ராகுவுடன் இணைந்து 9இல் வலம் வருகிறாருங்க. இந்த இரு அமைப்புகளுமே சனியின் அமைப்பை பொறுத்தவரை மிகவும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான். அது மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருவதால் திட்டமிடுதலை காட்டிலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உறுதியாகவே காரிய வெற்றி கிடைக்கும். இதுவரை நீங்கள் முயற்சி செய்து பொருளாதார ரீதியான உயர்வையும் முன்னேற்றத்தையும் பெற முடியாமல் சிக்கலை சந்தித்து வந்த உங்களுக்கு தற்போது நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு என்ற பிரம்மாண்டமான சம்பவத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நிரந்தர வேலை, நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பம் என நல்ல மாற்றத்தை உறுதியாக மிதுன ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பை சனி மற்றும் ராகுவின் அமைப்பு திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் ராகு மற்றும் கேது உறுதிப்படுத்துகின்றன.